நீங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறீங்களா? அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பாலைவன ரோட்ல தனியா ரொம்ப நேரமா ஒரு கார் டிராவல் ஆகிட்டு இருக்கு. சடனா ஒரு ஹோட்டல் கிட்ட ஸ்டாப் ஆகுது. இந்த ஹோட்டல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கு. ஒரு அழகான பொண்ணு கால்ல இருந்து இறங்குறா. அவ தான் படத்தோட ஹீரோயின் பென். ரிசப்ஷன் ஏரியாக்குள்ள போறா. போய் பார்த்தா யாருமே இல்ல. அப்ப சடனா பின்னாடி ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி தான் இந்த ஹோட்டல் ஓனர். பேரு டெடி. 2 பேருமே பேனிக் ஆயிக்கிறாங்க. குவென் அவள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. டெடியும் வெல்கம் பண்ணிட்டு ஹோட்டல சுத்தி காட்டுறாரு. மெயினா ஸ்டோர் ரூம் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு டோர் லாக் உடைஞ்சிருக்கு. நானே செங்கல வச்சு தான் முட்டு குடுத்துருவேன். நீ ஸ்டோர் ரூம்குள்ள போற மாதிரி இருந்தா செங்கல டோர் கிட்ட முட்டை குடுத்துட்டு போ. அப்படி இல்லன்னா நீ உள்ள மாட்டிப்ப. அப்புறம் வெளில இருந்து யாராச்சும் வந்தாதான் டோரையே திறக்க முடியும். உள்ள மாட்டிக்கிட்ட மறுகையா தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க போட்டுட்டு 2 பேருமே வெளியே வராங்க. அப்ப குவென் வந்து கரேஜ்ல நிறைய கார் இருக்கிறத நோட் பண்றான். எல்லாமே டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு. குவெனுக்கும் பயம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கட் பண்ணா ஸ்விம்மிங் பூல் கிட்ட டெடி குவெனை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாரு. லாஸ்ட் இயர்ல இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பெரிய ஹோல் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம் சரி பண்ண, பட் அன்பார்ச்சுனேட்டா முடியல அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் போட்டுட்டு டெடியும் வந்து சரி நம்ம ரிசப்ஷன் ஏரியா கிட்ட வந்துட்டோம். இப்ப நான் இங்க வந்து கிளம்புறேன். நீ ஹோட்டல்ல பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டெடி என்ன சொல்றேன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு பசிச்சது அப்படின்னா ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கு. லாக் புக்ல நம்பர் இருக்கு. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ. டெடி கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. நான் நைட் தனியா தானே இருப்பேன். என் சேஃப்டிக்கு எனக்கு ஒரு வெப்பன் மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறேன். அப்ப டெடியும் இப்ப ஏன் உனக்கு வெப்பன்? உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் நடக்காது. நான் 10 இயர்ஸ் அந்த ஹோட்டல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் தனியா இருக்கேன். ஒருவேளை ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி வென் கேக்குறாங்க. டெடியும் போற போக்குல அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா போலீஸ் கால் பண்ணு. இல்லையா ஸ்டோர் ரூம்குள்ள போ. அங்க ஒரு கத்தி இருக்கும். எவனாச்சும் வந்தானா அப்படியே ஒரு போட்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு மொக்க காமெடியை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா ஆலிஸ்னு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு இப்ப காட்டுறாங்க. அதாவது இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல இவங்க மட்டும்தான் 6ஆம் நம்பர் ரூம்ல இருக்க ஒரே கெஸ்ட். சோ நம்ம கன்னு ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, அதாவது ரூம் சர்வீஸ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் பாதி தலைய வெளியே காட்டி வேணாம் போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்னும் போகும்போது ஆலிஸோட விரல நோட் பண்றாங்க. ரத்த கரியா இருக்கே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் பார்வையிலேயே போறாங்க. கட் பண்ணா கன் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணான்னு வெளியே வரா. ஏதோ ஒரு கார் இவளையே பார்த்துட்டு போற மாதிரி ஃபீல் பண்றா. ஆரம்பத்துல அவ பெருசா சீரியஸா எடுத்துக்கல. சரி அப்படியே உள்ள வரா. உள்ள வந்துட்டு பசிக்கிறே ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு லாக் புக் ஓபன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்றா. அதே சமயத்துல ரூம் நம்பர் 13ல இருந்து ஒரு கால் வருது. ஆனா அந்த ரூம் நம்பர் 13ல யாருமே இல்லையே. அவளுக்கும் பயம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோர் ரூம்குள்ள போறா. வேக வேகமா போயிட்டு அங்க இருக்க கத்தி எடுத்துட்டு அப்படியே அந்த ரூமை நோக்கி நடந்து போறா. அப்படியே பொறுமையா உள்ள போறா. உள்ள போயிட்டு யாராச்சும் இருக்கீங்களான்ற மாதிரி ஒரு பேச்சு கொடுக்குறா. அப்படியே பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது. அந்த ஷேடோல ஏதோ ஒரு பேய் உருவம் மாதிரியே இருக்கு. சடனா கிட்ட வந்து இட்ஸ் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே அது கேட்டதுமே குவென் என்ன பண்றான்னா வெளியே கத்திக்கிட்டே ஓடி வரா. இவ கத்திட்டு ஓடி வரத ஆலிஸ் பாத்துறா. ஆலிஸ் கிட்ட வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறா. குவெனும் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. குவென் வந்து ஆலிஸோட கையை நோட் பண்றா. அவ கையில ஒரு ஹேர் ட்ரையர் இருக்கு. இப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அதாவது அவன் மண்டைக்கு கலர் அடிச்சிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் விரல் ஃபுல்லாவே ரெட் கலர்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க என் ஹேர் ட்ரையர் வந்து ஒர்க் ஆகல. எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ குவென் என்ன பண்றாங்கன்னா ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. ஆலிஸும் பின்னாடியே வந்துட்டாங்க. இந்த ஒரு சோகமான விஷயம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கலை முட்டு குத்துட்டு போ அந்த மனுஷன் தலைப்பாடா வச்சுக்கிட்டான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஜாலியா உள்ள வந்துட்டு செங்கலை வைக்காம போயிட்டாங்க. அதனால 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்ப ஆலிஸ் பின்னாடி யாரோ கை வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. யாரும் பின்னாடி எல்லாம் கை வைக்கல. அது வந்து ஒரு எலி அவங்க இது கிட்ட இருக்கு. அப்ப 2 பேரும் ஆ ஊ ஆவுன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப சடனா யாரோ வந்து கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பாத்தகா தம்பி, அதாங்க நம்ம ஃபுட் டெலிவரி மேனு. அவரு கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கு மூச்சே வருது. கட் பண்ணா 2 பேருமே ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஆலிஸ் வந்து அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்றாங்க. எங்க அம்மா கிட்ட சண்டை, நான் வீட்டுல இருந்து வெளில வந்துட்டேன். ஒன் டே இங்க ஸ்டே பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். நாளைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் பிக் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி குவென் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குவெனுமே என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபேமிலி விட்டு நம்ம என்னைக்குமே வெளில வரக்கூடாது. அப்படி வெளில வந்தா எந்த அளவுக்கு வலிக்கும்னு பட்டை எனக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப ஆலிஸும் யோசிக்கிறாங்க. ஏதோ பெருசா அடி வாங்கிறாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில அப்படியே விட்டுட்டாங்க. சரி நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குவென் வெளில வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு கார் முன்னாடி பேசியிருந்தோம்ல, அந்த கார் அந்த ஸ்டாப் ஆகுது. அப்படியே குவென்னை பாக்குது. குவென் அந்த காரை பாக்குறாங்க. 5 செகண்ட் 2 பேரும் அப்படியே முறைச்சுக்கிறாங்க. கார்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப நேரமா 2 பேருமே ஒரு இன்ட்ராக்ஷன்லயே இருக்காங்க. அந்த இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறமா குவென் என்ன பண்ணிட்டான்னா உள்ள போறான். உள்ள போயிட்டு ஒரு ரூம் கிட்ட நின்னு பாக்குறா அந்த கார் போச்சா இருக்கா இல்லையான்னு. அப்ப அந்த பயத்திலே இருக்கும்போது நம்ம தாய்லாந்து அக்கா என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டு கை அப்படி வைக்கிறாங்க. பயத்துல 2 பாட்டிலும் டப்புன்னு கீழே போட்டு உடைக்கிறாங்க. செம கோவம் அவங்களுக்கு. நீங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு டிஸ்டர்ப்ல இருக்காங்க. சோ ஆலிஸும் பார்த்துட்டு வெனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஒரு டவுட்லயே பாக்குறா. சரி நம்ம இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம இங்க இருந்து போறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மூவ் ஆகி போறாங்க. கட் பண்ணா ஒரு ரிச் கப்பல் பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 ஹவருக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவென் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப குவென் ஜென்டலா ரேட்டை சொல்லும் போது அவங்க கொஞ்சம் திமிரா பேச ஆரம்பிக்கிறாங்க. திமிரா பேசினா பரவாயில்ல, அந்த கோட்டு மண்டி என்ன பண்ணிட்டாங்க, குவென் முகத்திலே காசை விடுறான், அப்படியே வீசி விடுறான். டென்ஷனான நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்க, 1 ஹவருக்கு ஒரு பேமெண்ட் வாங்குவோம் இல்லையா, அதை வாங்காம 1 டே பேமெண்ட்டா கேட்டாங்க. அவங்களும் வந்த வேலை முடியணும்ன்றதுக்காக அந்த 1 டே பேமெண்ட்டை பண்ணிடுறாங்க. ஒருவேளை இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப குவென்னுக்கு ஒரு டவுட்,
ஒருவேளை ரொம்ப நேரமா ஒரு கார் சுத்தி வந்தது. அது ஏன் இந்த காரா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஓவர் திங்க் பண்ணி அவங்க ரூம் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்க கப்பிள்ஸ் இல்லையா? அவங்க எதுக்கு வந்தாங்க அந்த வேலைய பார்ப்பாங்க இல்லையா? வந்தவங்கள அத ஸ்டார்ட் பண்ணலாம்னு தொடங்குற சமயத்துல அந்த ஓனர் அம்மாக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. யாரோ நம்மள பார்க்குறாங்க. அது தெரிஞ்ச நம்ம குவென் அவங்க கார் பின்னாடியே போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா. குவென் அந்த கேரேஜ் பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட சுத்தி பார்க்கறா. அப்ப அவ ஹேண்டில பிடிக்கிறா. அவ நேரமா என்னன்னு தெரியல ஹேண்டில் உடைஞ்சு உள்ள விழுந்துடுறா. விழுந்து பார்க்கறா. பக்கத்துல பார்த்தா அந்த ஹோல். அந்த ஹோல்ல இருந்து யாரோ வெளில வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே கொஞ்சமா கேமரா கிட்ட போகுது. அப்போ அந்த ஹோல்ல இருந்து சடனா அந்த பேயோட கை வெளில வருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குவென்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. குவென் கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப ஆலிஸ் அங்க இருந்து ஓடி வந்து குவென்னை காப்பாத்தி வெளில கூட்டு வரா. கூட்டு வந்து ரிசப்ஷன் ஏரியா கிட்ட கூட்டு போயிட்டு அங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. குவென் சமாளிக்கிறா. இல்ல அந்த ஹேண்டில் உடைஞ்சு நான் உள்ள வந்துட்டேன். சும்மா தான் அந்த இடத்த சுத்தி பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலிஸ் திருப்பியும் கேக்குறா. உண்மையை சொல்லு அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் குவென் ரிவீல் பண்றா. நான் அந்த இடத்துல ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப வந்து ஆலிஸ் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அதுக்காக தான் அந்த ஹோட்டல் நான் புக்கே பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்ப குவெனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படின்ற மாதிரி ஷாக்ல பாக்குறா. டெடி சொன்னதையும் யோசிச்சு பாக்குறா. நான் 10 வருஷமா அந்த ஹோட்டல்ல இருக்கேன். 10 வருஷமா அந்த ஹோட்டல்ல இருக்கேன். அப்படின்ட்டு பொய் சொல்லிருக்கியா அப்படின்ற மாதிரி டெடி மேலேயே ஒரு கோவப்படுறா. ஒரு கப்பல் சொல்ல வந்தாங்க இல்லையா? அவங்களோட கப்பல் கோல்ஸ ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஐ மீன் அந்த கோல்ன்ற ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு வந்த அந்த ஒரு மணி நேரத்தை அழகா அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன் எதுவுமே சரியில்லை. வெளியே ஒரு கார்ல என்ன யாருன்னே தெரியல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நான் அதை பாத்துறேன். அப்ப ஆலிஸ் கேக்குறா அந்த கார்ல இருக்கவங்க ஏன் ஒன்ன ஃபாலோ பண்ணணும்? அப்ப குவென் அவளோட ஸ்டோரியை சொல்றா. அவ சின்ன வயசுல இருந்தப்போ வால்டர்னு ஒருத்தன் அவன் ஃபேமிலிக்குள்ள அட்டாக் பண்றதுக்காக வந்தான். அவங்க ஃபேமிலி பார்த்தனா அம்மா, இவ, அதுக்கப்புறமா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. அம்மாவையும் தங்கச்சி உங்க கண்ணு எதிர்க்கே கொன்னாங்க. நம்ம குவென் என்ன பண்ணிருப்பானா கீழே டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள்ல போய் ஒளிஞ்சிருப்பா. உங்க கண்ணு எதிர்க்கே வால்டர் வந்து கொன்னு போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆலிஸ்க்கு ஒரு பயம் வந்திருக்கும். அப்ப ஆலிஸ் கேக்குறா நீ நிஜமா தான் சொல்றியா அப்படின்ற மாதிரி. நான் நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி குவென் சொல்றா. ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். சைக்கோ கில்லர் வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் ஜெயில இருந்து அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதே மாதிரி எங்க அம்மாவோட நெக்லஸ் எனக்கு அப்பதான் கிடைச்சது. சோ எங்க அம்மா எனக்கு அதான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வந்தேன். அப்படி வேலைக்கு வரும்போது இந்த கார் என்ன ரொட்டேட் ஆகி வரும்போது ஒருவேளை அவன் தான் ஃபாலோ பண்றானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. உனக்கு நான் ஒரு பெரிய வார்னிங் கொடுக்குறேன். தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப முடியும் அவ்வளவு சீக்கிரம் கிளம்புரு அப்படின்னு சொல்லி குவென் வந்து ஆலிஸ்ட்ட சொல்றா. ஆலிஸ் என்ன சொல்றான்னா நான் காலை விடிஞ்சுதானே அங்க இருந்து நான் போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே ஆலிஸ் வந்துட்டு காம் டவுன் ஆயிட்டு ரூம்குள்ள போயிட்டா. குவென்னும் வந்துட்டு வரா. வந்துட்டு இந்த மாதிரி டெடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இன்சிடென்ட் எல்லாம் நடக்குது. நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. இந்த மாதிரி இந்த இடம் ஹாண்டடா இருக்கு. அப்ப டெடியை வந்து திருப்பியும் ஒரே டைலாக் தான் சொல்றாரு. 10 வருஷமா இந்த ஹோட்டல் நான் சக்சஸா நடத்திட்டு வரேன். எனக்கு அந்த டைலாக் கேட்கும்போது இதே டைலாக் எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னா தடவை மனுஷன் என்ன சொல்லிட்டானா இந்த ஒரு வேர்டு வந்திருக்கும். நான் வரேன் ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி வராரு. அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன சினாரியோ நடக்குதுன்னா வால்டர்ன்றோம் அப்பதான் உள்ள வரான். அந்த வால்டர்னே வந்து குவெனுக்கு தெரியாது. குவென் யாரோ ஒரு கஸ்டமர் தான் வராங்க அப்படின்ற மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறமா நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது அவர் ரொம்ப ஏஜ்டு பர்சன். அப்புறமா குவெனுக்கு தெரியுது ஓகே வால்டர் தான் போல அப்படின்ற மாதிரி. நைஸா என்ன பண்றாங்க நைஃபை கையில எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க. சாவி எடுத்துக்கிட்டு அப்ப கரெக்டா டைம் கிடைக்கும் போது கழுத்துலயே குத்திடுறாங்க. அப்ப வால்டர் இடத்துல விழுந்துறான். விழுந்த நிலைமையிலேயே அவன் என்ன சொல்றான்னா அம்மாவையும் தங்கச்சி நான் கொல்லல அப்படின்னு சொல்றான். உடனே குவெனுக்கு ஒரே ஷாக். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல பார்த்தா அப்பதான் இந்த படத்திலே ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கொன்னது நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ஒரு பெரிய ஷாக். அவளால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பாக்குறா இது எல்லாமே அவளோட இல்யூஷன்ஸ். அந்த பேய் வந்ததும் இல்யூஷன்ஸ். அதுக்கப்புறம் சுத்தி இது மாதிரி ஹாண்டடா இருக்கு சொன்னது அவளோட இல்யூஷன்ஸ். பிகாஸ் 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குவென் தான். அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு பைத்தியமா. அதனாலதான் ஆரம்பத்திலே சொல்லிருப்பேன் அழகு இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லி. சோ ஒரு ஆபத்தான ஒருத்தி தான் இந்த இடத்துல இருக்கா. அப்போ வந்து அவ யோசிக்கிறா. திருப்பி அந்த சைக்கோவிஷான ஒரு மைண்ட் செட் வருது. இப்போ டாக்டரோட நாக்கை வெட் பண்ணி போட்டாரா. பின்னாடி அந்த டாக்டர் டீம்ஸும் உள்ள வராங்க. அவங்களையும் சாவடிச்சாரா. இந்த சத்தத்தை கேட்ட ஆலிஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஓடி வரா. உள்ள வந்து பார்த்தா கத்தி கையில இருக்கு. எல்லாருமே அறுபட்டு செத்து போயிருக்காங்க. ஆலிஸ் பதறச்சு ஓடுறா. ஓகே கரேஜ் கிட்ட போயிடலாம் கார் எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறா. அப்படி ஓடி போகும்போது என்ன பண்ணிடுறான்னா நம்ம குவென் வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும் வந்து அடிச்சு அவளையும் காலி பண்ணிடுறா. இதெல்லாம் எதுவுமே தெரியாத டெடி உள்ள வந்து 10 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நான் ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த ஒரு அதுக்கு வந்து பாரு என்ன நடக்குதுங்க உள்ள புற ஒரு ரத்த காடா இருக்கு. ஆலிஸ் வந்து ஒரே அடி நம்ம டெடியும் காலி. இந்த கதையை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே காலி ஆயிட்டாங்களா. அப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்ற மாதிரி காட்டும்போது அந்த ஹோட்டலே வந்து ரெனோவேட் பண்ணிடுறாங்க. பண்ணது வேற யாருமே இல்ல நம்ம சைக்கோ கேர்ள் தான். அவங்களே ஏதாவது ரெனோவேட் பண்ணிட்டு அவங்க இடத்துல ஒரு இல்ச்சா வந்து மாற்றான். இந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. ஓகே அடுத்த ஆடு நமக்கு ரெடி அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ. சோ அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். டாடா பாய்.